பாஜகவோட 12 வருஷ ஆட்சி காலத்தில் நடந்தே இருக்காத ஒரு சம்பவம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஒரு மத்திய அமைச்சர் மக்களோட நெருக்கடி அதிகமாகி ராஜினாமா செய்கிறது, பதவியிலிருந்து விலகுவதுங்கிறது இதுதான் முதல் முறை 12 ஆண்டுகளில் நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு இது செய்தி வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்பு கூட நம்பின யாரையும் நான் பார்க்கல. பொதுவெளியில் கருத்து தெரிவித்த யாரும் இப்படி ஒரு சாய்ஸை பிஜேபி எடுக்கும்னு ஒருத்தரும் நம்பலை. ஏன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணால் அதை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும், ஏராளமான அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்கிற முடிவை பாஜக எடுக்காதுன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த வேளையில் திடீர்னு பிரதானோட ராஜினாமா வந்திருக்கு. அது ஒரு சமாதானம் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே போகலாம் தேவையில்லை. அவர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். மிகச்சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட எந்த அரசியல் கட்டமைப்போ அரசியல் பின்புலமோ இல்லாத ஒரு அமைப்பு, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருந்த ஒரு கட்சி. பல்லாயிரம் இளைஞர்கள் அல்லது மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. பல்லாயிரம் இல்லை, பல லட்சம், அது கோடிகளை தாண்டி இருக்கும். அவங்க திடீர்னு எழும்பிய ஒரு ஆதரவு, சோஷியல் மீடியாவில் உருவான ஒரு கட்சி, அதற்கு கிளம்பின ஆதரவு, இது எல்லாமே சேர்ந்து அவர்கள் நடத்திய போராட்டம்னு இந்திய எதிர்க்கட்சிகள் கடந்த 12 ஆண்டு காலத்தில் சாதிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த அமைப்பு பலமும் இல்லாத ஒரு குழுவினால் நடந்திருக்கு. இது நல்லதுக்கா கெட்டதுக்கா, இதன் பின்னணியில் யார் இருக்கா, யார் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா, இதற்கான பதிலெல்லாம் இதற்கு மேலே வரலாம். அல்லது இப்படிப்பட்ட ஒரு அரசியல், ஜஸ்ட் சோஷியல் மீடியாவால் உருவாக்கப்படுற அரசியல் தான் இனி இந்தியா வாழப்போதாங்கிறதெல்லாம் அனுமானங்கள். இது எப்போ உறுதியாகணும்னு சொன்னால் அது குறித்த தரவுகள் வரணும். ஆனால் உறுதியான சில விஷயங்கள் இருக்குது. மோடி முதல் முறையாக தோல்வி அடைகிறார். எதுலன்னா, தன்னுடைய நிர்வாகம் ஒரு தோல்விக்கு பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதுவரைக்கும் அவர் செஞ்சதே கிடையாது. அவர் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டதே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் ஃபேக் நியூஸு, பிஆர் எக்ஸசைஸு இதில் வச்சே, அல்லது கவனத்தை திசை திருப்புறது, மக்களின் கவனத்தை திசை திருப்புறது, தேசபக்தி நாடகம் போடுறதுன்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கவனத்தை திருப்ப முடிந்த மோடியால் இந்த முறை அதை செய்ய முடியலை. இதன் மிக முக்கியமான பின்புலம் இதில் இருக்கிறது என்னென்னா, மோடியை இதுவரை முழுமையாக ஆதரித்து வந்த அல்லது பெருமளவு ஆதரித்து வந்த மிடில் கிளாஸ் அவரை கைவிட்டிருக்குங்கிறது தான் இதில் இருக்கிற முதல் மெசேஜ். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ராஜினாமா சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோடியை இதுவரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு வந்த மற்ற சப்போர்ட் மெக்கானிசம் எல்லாம் மெல்ல விலகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்ததை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இஷ்யூவில் கூட அரசாங்கம் மாணவர்கள் சொல்கிறத கேட்கணும், இது முந்தைய தலைமுறை மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறத ஒபீடியண்ட்டாக இருந்துட்டு போகிற தலைமுறை இல்லை, அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லணும்னு ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்தாரு. அண்டு மற்ற அமைச்சர்களும் நிதின் கட்கரி மாதிரியான ஆட்கள் அதிருப்தியில் இருந்தாலும் வெளியில் வராமல் இருந்தாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ் 2-3 பேருக்கு மட்டும் பெரிய சலுகை பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு பகுதியினர்னா என்ன, 2 ஏக்களுக்கு வெளியில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் பாஜக பலவீனமடையும் ஒரு தருணத்துக்காக காத்திருந்தாங்க. பாஜகன்னு சொல்ல முடியாது, மோடி பலவீனம் அடைகிற ஒரு தருணத்துக்காக காத்திருந்தாங்கன்னு. மோடியினுடைய சுற்றம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிருப்தியில் இருந்தது. ஆனால் அவர்கள் செயல்பட விடாமல் தடுத்தது எது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மோடிக்கு இருக்கிற பலம், அசுரத்தனமான அவருக்கு இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பலம். அவர் எல்லா இன்ஸ்டியூட்டுகளையும் கைப்பற்றார். இந்திய சுயேட்சையான நிறுவனங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவர் கைப்பற்றியிருக்காரு. ஒரு பெரிய நாடாளுமன்ற பலம் அவர்கிட்ட இருக்குது. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸோட ஹோல்டே பாஜகவில் குறைஞ்சு மோடியும் அமித்ஷாவும் மட்டும் பாஜகவை கட்டுப்படுத்துகிறாங்க. கட்சியிலிருந்து வந்த பிரதமர்களை கட்டுப்படுத்தினது தான் இது வரைக்கும் வரலாறு. பட் மோடி வந்த பிறகு மோடி ஆர்எஸ்எஸை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்தார். இது எல்லாமே சேர்ந்து எல்லா மட்டத்திலும் அவருக்கு ஒரு பெரிய அதிருப்தி அலையை உருவாக்கி வச்சிருந்துச்சு. பட் அவர்கள் ஒரு சரியான தருணத்திற்கு காத்திருந்தாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிங்கிறது அந்த தருணத்தை உருவாக்கியிருக்கு. அதை அவர்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, அல்லது இனியும் பயன்படுத்த போகிறாங்க. இந்த முடிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா, இதற்கு பாஜக கொடுக்க போகிற விலை ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுல சந்தேகப்படவே அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு பிரிவு மக்கள் ஒரு அரசை எதிர்த்து போராடி, தலைநகரத்தில் அரசை எதிர்த்து போராடி வெற்றியோடு திரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஏனைய பிரிவு மக்களை, அல்லது துயரத்தில் இருக்கிற அதிருப்தியில் இருக்கிற மக்களை போராட்டத்தை நோக்கி தள்ளும். இன்னொரு விஷயம், இந்தியாவில் பெரும்பாலான பிரிவு மக்கள், தொழிலாளர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், அல்லது சிறுதொழில் செய்வோராகட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அரசின் மீது கோபத்தில் இருக்காங்க, அல்லது தங்களுக்கு வேண்டியது எதுவுமே கிடைக்கலங்கிற அவநம்பிக்கையில் இருக்கிறாங்க. எதிர்காலம் இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைக்குரியதாக இருக்குது. சுருக்கமாக பார்த்தோம்னா, விவசாயிகள் அடுத்த ஆண்டுகளில் எதிர்கொள்ள போகும் வறட்சி, உரத்தோட விலை உயருது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரிசை கட்டி நிற்கிது. இப்போவே
அமெரிக்கா இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடுவதற்கு டெல்லியை நோக்கி வர்றாங்க. இந்த அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் எவ்வளவு சிக்கலானதுன்னு சொன்னால், அமெரிக்கா இந்தியாவை தன்னுடைய விவசாய பொருட்களை வாங்க நிர்பந்திக்குது. வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட விவசாய பொருட்கள் சர்ப்ளஸ் இருக்குது, அதை விற்றா தான் அடுத்த போகம் எடுக்க முடியும். விவசாயிகளுக்கு அமெரிக்கா நிறைய பண சலுகைகள் கொடுக்குது, சப்சிடி நிறைய கொடுக்குதுங்கிறதுனால அங்கு உற்பத்தியாகிற பொருட்கள் இந்தியாவுக்கு வந்தாகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், இதெல்லாம் சோயாபீன்ஸ், மக்காச்சோளம் இதெல்லாம் இந்தியாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு விலை மலிவு அமெரிக்காவில். அங்கிருந்து இந்தியாவுக்கு நாம் இம்போர்ட் பண்ணோன்னா இந்தியாவில் அதை உற்பத்தி செய்கிற விவசாயிகள், அதை சார்ந்திருக்கிற விவசாய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய கடைசியாக சாப்பிட்ற ஒரு வேளை 2 வேளை சாப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கும். விவசாயிகளை திருப்திப்படுத்தினா மோடி அரசால் அமெரிக்கா பகச்சிக்க வேண்டியிருக்கும், அல்லது தொழிலாளர்களை திருப்திப்படுத்தினா முதலாளிகளை பகச்சிக்கிற மாதிரி இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் இன்னுமே மோடி அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலாக இருக்கும். அண்ட் இந்த வெற்றி பலதரப்பு மக்கள்கிட்டையும் அரசுக்கு எதிராக போராடலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கும். மாறாக இவர் ஜெயிக்கிறாரு, மோடி இனி தோற்க மாட்டார், குறைஞ்சபட்சம் அடுத்த தேர்தலில் தோற்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் தேர்தல் கமிஷனில் ஆரம்பித்து சாதாரண அதிகாரிகள் வரை, போலீஸ் அதிகாரிகளோ மற்ற IAS IPS அதிகாரிகளோ எல்லாரும் மோடிக்கு கண்ணை மூடிக்கிட்டு சேவகம் செய்வதன் பின்னால் இருந்தது என்னென்னா, எனிவே அவர் தான் அடுத்து ஜெயிக்க போகிறாரு, வேறு யாரும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற அவர் கையில் இருக்கிற முரட்டு அதிகாரம் தான் இதுவரை ஏனைய அதிகார வர்க்கம் அவருக்கு முழு விசுவாசத்தோடு செயல்பட உதவியது. இப்போ இந்த நம்பிக்கை மோடி பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா, கட்சிக்குள்ளே இருக்கிற அல்லது முதலாளிகள் அல்லது வெளியில் இருக்கிற நாடுகள், அவங்களோட அடுத்த நாட்டு அரசியலில் தலையிடுற அமைப்புகள், இவங்க எல்லாத்துக்குமான நம்பிக்கையை உருவாக்குவதோடு இல்லாமல் அதிகாரிகளுக்கு அந்த நம்பிக்கை அங்கே உருவாச்சுன்னா அதிகாரிகளுக்கு நம்பிக்கை குறையும். அவர்கள் ஒத்துழைக்கலைன்னா மோடி இதுவரை தன்னுடைய பவர் மூலமாக உருவாக்கி வச்சிருந்த விசுவாசத்தை, பயத்தை இழக்க வேண்டியிருக்கும். இதை எப்படி அவங்க கையாள போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. கூடுதலாக சொல்லணும்னா, தொழிலாளர் வர்க்கம் இன்னொரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. இந்திய தொழிலாளர்களில் 45 விழுக்காட்டினர் விவசாயத்தை நம்பியிருக்காங்க. 12% உற்பத்தி துறையை சார்ந்திருக்கு. ஒரு 30% பக்கமாக அது சேவைத்துறையிலிருந்து கிடைக்குது. சேவைத்துறை வேலைகள் கணிசமாக குறைஞ்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஹைபைட் ஜாப் எல்லாமே சேவைத்துறையிலேருந்து வந்தது. சேவைத்துறை ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. உற்பத்தி துறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முக்கியமாக விவசாயம், எல்னினோ குறைந்தபட்சம் 2.5 ஆண்டுகளுக்கு இந்திய விவசாயத்தின் மீது எதிர்மறையான ஒரு தாக்குதலை தொடுக்கவிருக்கிறது. பல மாநிலங்களில் நீர்மட்டம் ரொம்ப கீழே போயிருக்கு, உரத்தட்டுப்பாடு வருது, அதனால் ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்திருக்கு. பல தொழிலாளர்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளில் விவசாய தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது விவசாய பொருட்களுக்கான விலை கிடைக்க போகிறதில்ல. தொழிலாளர் வர்க்கம் ஏற்கனவே அனாதரவாக நிற்கும்போது, வேலை இழப்பையும் விலைவாசி உயர்வையும் சந்திக்கும் போது அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்தை எதிர்கொள்வதுங்கிறதும் அரசுக்கு ரொம்ப சவாலாக. இது இவங்களோடு நிற்குமா அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேறொரு தனக்கான மோடிக்கு ஆல்டர்னேட்டை தேட ஆரம்பிப்பாங்க. இந்த ஆல்டர்னேட்டை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னாலே அது மோடி தரப்புக்கு ஒரு கெட்ட செய்தி தான். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு அவர் கிடைச்சி வந்துருச்சு, பயத்தினாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ. இப்படி இன்னொருத்தரை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே அது மோடிக்கு ஒரு பெரிய கெட்ட செய்தி தான். பாஜகவுக்கும் சிஜேபிக்கும் இடையேயான இந்த சண்டையில் அநியாயமாக மாட்டிக்கிட்டு சஃபர் ஆனது ராகுல் காந்தி தான். இந்த குறிப்பிட்ட வெற்றியின் மூலமாக, இந்த சிஜேபியோட இந்த வெற்றியின் மூலமாக மிடில் கிளாஸ் அண்ட் யூத், இளைஞர்கள் மற்றும் மத்தியதர வர்க்கத்தோட ஆதரவை இந்த கட்சி கேப்சர் பண்ணுது. ஸோ காங்கிரஸ் முந்தைய பலத்தை அதிகரிக்க வாய்ப்பில்லை. அவர்கள் தனக்கு வந்து சேர வேண்டிய ஒரு ஆதரவு பரப்பை ரொம்ப சாதாரணமாக இழந்திருக்காங்க. மோடிக்கு இந்த நிகழ்வு எப்படி ஒரு கெட்ட செய்தியோ அதே போல தான் ராகுல் காந்திக்கும் இது ஒரு கெட்ட செய்தி தான். இதை ஓரளவு உணர்ந்ததால தான் இந்த சிஜேபி விஷயத்தில் எப்படி எதிர்வினை ஆற்றுவதுன்ற குழப்பத்தில் ராகுல் காந்தி இருந்தார். இந்த வெற்றியை அவர் ஓனர்ஷிப் எடுக்கவும் முடியாது. இனி வர்ற காலங்களில் அவர் அடுத்த 3 ஆண்டுகள் பாஜகவை மட்டும் எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. மாறாக இந்த வர்க்கம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு போயிடக்கூடாது, அல்லது அதன் வழியாக அவர்களோட ஆதரவோடு இயங்குகிற கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு அரசியலை நடத்த வேண்டியிருக்கும். அவர் சிஜேபிக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அது பெரிய அளவில் ராகுல் காந்திக்கு பலன் தராதுங்கிறதுனால இது மோடிக்கு எந்த அளவு கெட்ட செய்தியோ அதே அளவுக்கு தான் ராகுல் காந்திக்கும் கெட்ட செய்தியாக இருக்கும். பட் மக்களுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னு சொன்னால், இதுவரை எதிர்கொள்ள முடியாது, மோடியை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பலருக்கு அந்த அந்த அவநம்பிக்கையிலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிருக்கும். தமிழ்நாடு 12 ஆண்டுகளாக
தீவிரமான மோடி எதிர்ப்பு அரசியலை பண்ணுச்சு. மோடி பாஜக எதிர்ப்பு அரசியலை பண்ணுச்சு. அவர் ஒரு கார்ப்பரேட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறுபான்மை மக்களுக்கு விரோதமானவர் அவர் அப்படிங்கிறதும், சனாதனத்தின் வழியாக ஜாதிய பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சின்னு பல்வேறு கோணங்களில் மோடி பாஜக எதிர்ப்பு இங்கே ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருந்தது. சமீபமாக மோடி எதிர்ப்புங்கிறது நீர்த்து போயிடும், அது அந்த உழைப்பெல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னு பலர் கவலைப்பட்ட சூழல் இப்போது மாறி பாஜக எதிர்ப்புங்கிறத ஆரம்பித்து வச்ச பெருமையை தமிழ்நாடு கிளைம் பண்ண முடியும். அதை விட முக்கியமானது, பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருந்த கட்சிகள் இன்னுமே முன்னெடுக்க முடியும். இது சாதாரண மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. எப்போ வரும்னு நாம் மக்கள் காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இந்தியாவினுடைய பொருளாதாரம், சமூக ஒழுங்கு எல்லாவற்றையும், மத நல்லிணக்கம் எல்லாவற்றின் மீதும் புல்டோசர் விட்டு ஏற்றின ஒரு கட்சி, அதன் ஒரு தலைமை பலவீனப்பட்டிருக்குங்கும்போது இது அதற்கு எதிரான அரசியலை, மக்களுக்கான அரசியலை, ஒரு முற்போக்கு அரசியலை முன்னெடுக்க விரும்பியவர்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல செய்தி. இதை எதிர்த்து போராட முன்வருகிற மக்களின் நியாயத்தை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும், பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும், இது போன்ற இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் இணைந்து செயல்படுவதற்குமான முன்னெடுப்புகளை செய்யும்போது இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை நம்ம முடிச்சிட முடியுங்கிறது அல்ல, ஆனால் நடக்கிற போராட்டங்களை ஓரளவு நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு மேலும் அறிவூட்டவும் இது ஒரு வாய்ப்பு. ஒரு பெரிய அவநம்பிக்கையோடு சில காலம் இருந்த நம் மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மோடிக்கு ஒரு செய்தி கெட்ட செய்தியாக இருக்கும்போது அது மக்களுக்கு நல்லதாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் இதை நேர்மறையாகவே நம்ம பார்க்கலாம். இன்னும் இது போதும், இது யாரோ ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, இந்த பிரச்சனையை, இந்த போராட்டங்களை யாரோ ஒருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறத விடவும் நம்மாலான வகையில் ஒரே ஒரு நபருக்கு அறிவூட்டுவதன் வாயிலாக கூட இது போன்ற முன்னெடுப்புகளை நம்ம உருவாக்க முடியும், பங்களிக்க முடியும், அல்லது அது மோசமான திசைக்கு போகாமல் ஓரளவு ஒழுங்குபடுத்த முடியும். ஏற்கனவே அண்ணா ஹசாரே குரூப்பு இதை மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு மொத்த பெனிஃபிட்டையும் கொண்டு போய் பாஜகவின் காலடியில் கொண்டு போய் வச்சது. அப்படி எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும்னு நான் நம்பலை, சொல்லவும் இல்லை. ஆனால் செய்ய முடிந்த விஷயங்களை முந்தைய சோர்வு, அவநம்பிக்கையை விட்டுட்டு நாம் செய்ய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.